4 அணில் அடிச்சுக்கிறது. அதுல ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளியா, இவன் முட்டா பையன், ஒன்றும் தெரியல, ஆனா சொன்னா கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்கொலை பையன், ஒன்றும் தெரியல, நான் தான் அதுல ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது. இப்படி ஒண்ணு அடிச்சுக்கிறது. காட்டுல ஒரு குரங்கு நாட்டாம இருக்கிறதுல அவர்கிட்ட ஒரு போறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போறாங்க. ஐயா, நீங்க தான் எங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேல கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும் போது, சரி நீங்க அறிவாளிகளா இல்லையா, நீங்க உங்கள யாரு பெரிய ஆளு, இதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு வாரம் நான் சொல்றதை செய்யுங்க, போய் எனக்கு பசிக்குது சாப்பிடறதா எடுத்துப்பாங்க. அது குடுக்குன்னு ஓடி போய் பழம் கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிக்குது. ஏசமா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மறுபடியும் ஐயா என்ன இன்னும் ஒரு வாரம் இருக்கு, போயிட்டு வா. ஒவ்வொன்றும் சாப்பிடுற, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு பார்த்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு பார்த்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது. ஐயா திருப்பி சொல்ல போறாருன்னா ஏசமா வர்றாரு, அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருக்கலாம். இது 2 இந்த 4 நம்ம உட்கார்ந்துருக்கோம், அதே மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அவர் சொல்றாரு, என்ன சமான நீங்க 4 பேருமே போயிட்டு கிடப்பு இல்லையா, நான் தான் பெரிய ஆளு உங்க 4 பேரை விட, எப்படி சொல்லியா அப்படின்னு. ஒரு வேலை உங்க 4 பேரையும் உலக்க வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்டா. டேய் நான் நல்லா புரியும். இப்படித்தான் நம்ம எல்லாம் தீதான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருப்பாரு, குரங்கு நான் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க, புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது. அவ்வளவுதான் நம்ம செய்யணும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும். அவ்வளவுதான்.